வணக்கம் நண்பர்களே. மாந்திரீகம் முழுமையாக கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். மாந்திரிகம் கடல் அளவு நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். மாந்திரிகங்கிறது ஒரு கலை. தன்னை பாதுகாத்துக்கிறது எப்படி, வசியம் சார்ந்த விஷயம் எப்படி. இப்போ மாந்திரிக புக்கு ஏடுகளில் உள்ளதை நம்ம கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு தெளிவாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கு இப்போ ஒரு வசியத்துக்கு ஒரு 10 எச்சினியை வச்சு நம்ம பண்ணோம்னா தேவையில்லை. வசியத்துக்கு ஒரு எச்சினி போதும். முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, மாந்திரியத்தில் கற்றுக்கிடக்கூடிய விஷயங்களை நீங்கள் இப்போ எங்களுடைய மந்திராலயெல்லாம் மனப்பாடம் பண்ண, எழுத 108 தரம், 1,08,000 தரம்லாம் இல்லை. 1,08,000 தரம் கொடுக்கக்கூடிய காரணம் என்னென்னா, முன்னோர்கள் அப்போ இந்த எழுதுறது வைக்கிறது ரெக்கார்டிங் இல்லாதனால அவங்க மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான் நம்ம ஒரு 108 திரு, 1008 1,08 இப்படி தான் சொல்லியிருக்காங்க. தவிர இப்போ அதுக்கு வேலை இல்லை. நீங்கள் நம்ம சாமுண்டி மந்திராலயாவை பொறுத்த அளவில் நீங்கள் எழுத படிக்கிறதுக்கு உங்களுக்கு 90% வாய்ப்பு இல்லை. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மறந்துடுவீங்கன்னா தான் எழுதுகிறது. முக்கியமான விஷயங்கள் தான். அதாவது ஒருவரை செய்வனையிலிருந்து காப்பாற்றணும், ஒருவருக்கு செய்வனை செய்யலாம். அதாவது நாங்கள் எப்போதுமே 2 விதத்தை கற்றுக் கொடுப்போம். நான் பாசிட்டிவும் கொடுப்போம், நெகட்டிவும் கொடுப்போம். ஒருத்தனை காப்பாற்றவும் செய்வனை மாந்திரிகத்தில் 2மே வரும். செய்வனை காப்பாற்றுறதுக்கு உண்டான மந்திரத்தை லைட்டாக மாற்றி போட்டீங்க அப்படின்னா ஆளக்காலி பண்ணிடு, அவ்வளோ வேற ஒன்று. ஒருத்தன் சேர்க்கறதுக்கு உண்டான வசிய மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரத்தை மாற்றி வச்சோன்னா பிரிஞ்சுடுவாங்க. ஒருத்தனை பணக்காரன் ஆக்கணும், ஐஸ்வர்யப்படுத்துறதுக்கு ஒரு மந்திரம், அதே மந்திரத்தை மாற்றி போட்டால் அவன் தெருவுக்கு வர வச்சுருவாங்க. புரியுதா? ஒரு நோயை உருவாக்குறது, ஒரு நோயை காப்பாற்றுறது, அவ்வளோதான், முடிஞ்சது. மாந்திரிகத்தில் ஒரு மனிதனுக்கு இதுதான் தேவை. இதை மட்டும் கற்றுக்கிட்டா போதும். இதை கற்றுக்கிறதுடைய விஷயம் என்னென்னா, ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும். அதை செய்முறை விளக்கமாக கற்றுக்கணும். சும்மா நான் அதை மனப்பாடம் பண்ணேன், இதை மனப்பாடம் பண்ணேன், அதெல்லாம் தேவையில்லை. ஒருத்தவங்களை ஐஸ்வர்யம் கொடுக்கணும், யாகம் பண்ணணும். அந்த யாகத்துக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பலிகள் கொடுக்கணும், என்னென்ன மூலிகைகள் கொடுக்கணும், என்னென்ன சாதனத்தை கொடுக்கணும், அவ்வளோதான். நமக்கு வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வேலை மிக மிக குறைவு. 30% தான் நமக்கு வேலை. கிட்டத்தட்ட ஒரு 70% பொருள்கள் மட்டுமே வேலை செய்யும். ஒரு பூசணிக்காவுக்கு என்ன பண்ணலாம், ஒரு சாபனவர்த்தி பண்ண ஒரு செடி என்ன பண்ணும், ஒரு சாபனவர்த்தி பண்ண ஒரு வேறு என்ன பண்ணும், அந்த ஒரு கணவன் மனைவியை வைக்கணும் அப்படின்னா 2 புதுமை செஞ்சு அந்த புதுமைக்கு உடையில எந்த வேறு வச்சா வசியமாகவும் வேலை முடிஞ்சது. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை 2 வார்த்தை தான். பிரிக்கனா என்ன பண்ணுறது, அவ்வளோதான். சேர்க்கனா என்ன பண்ணுறது, எதிரியை வசப்படுத்துதுன்னா என்ன பண்ணுறது, எதிரியை அழிக்கிறதுனா என்ன பண்ணுறது. மாந்திரிகத்தில் இதான தவிர மாந்திரிகத்தில் பல தீட்சைகள், பல குருமார்கள், அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. குருமார்கள் சிஷியர்களுக்கு வேலையே இல்லை. எனக்கு தெரிஞ்ச மேக்னெட் பவர், அதாவது பவர் கொடுக்கணும், அந்த பவர் ஆற்றல் கொடுக்கணும். அதில் எடுத்ததும் மாந்திரிகத்தில் தெளிவுபடுத்தணும். இப்போ என்கிட்ட வர்ற 99% படிக்கக்கூடிய வர்றவங்க, மாணவர்கள் சொல்ல முடியாது, படிக்கக்கூடிய வர்றவங்க அனைவருமே எல்லாருமே எல்லா இடத்துக்குமே போய், இப்போ நம்ம ஒரு மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த மந்திரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் தெரியாத மந்திரம் என்ன, அந்த மந்திரத்தினுடைய சூட்சம் என்ன, அந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறது சொல்லலை. ஒரு போர்டில் எழுதி இந்த மந்திரம் இது, இந்த மந்திரம் இதுக்குள்ளது, தகடில் இதை எழுதி இதை பண்ணுங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும், அந்த மந்திரத்துக்கு என்ன சாதனத்தை போடுறது, பொருள் தான் வேலை. மனிதருக்கு வேலையே இல்லை. அதனால் மாந்திரிகத்தை நீங்கள் முழுமையாக மாந்திரிக வித்தைகள், தாந்திரிக வித்தைகள், மாந்திரிகத்தில் சைவம் அசைவம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க சைவ பூஜை அசைவ பூஜைங்கிறாங்க. சைவ பூஜைன்னா என்ன, பலி கொடுக்கறது, அப்படி கிடையாது. மாந்திரிகத்தில் முழுமையான சைவம் அசைவங்கிறதுக்கே கிடையாது. ஒரு மனிதர் வர்றாரு, ஒரு மனிதருக்கு சாதாரண ஒரு திருஷ்டியாக இருந்துச்சுன்னா விபூதியும் தண்ணியும் வந்துருக்கிறோம். அதே கொஞ்சம் பயந்துருக்காரு அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுக்கிறோம். அதுவும் முடியல அப்படின்னா ஒரு தேங்காய் எடுக்கிறோம். அதுவும் முடியலாம் ஒரு முட்டையோ, ஒரு பேய் எப்போ மடங்கு அப்படின்னா ஒரு முட்டையும் தேங்காயும் காவு கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு முனி மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஒரு சேவலை சுற்றி அதுக்கு பலி கொடுக்குற மாதிரி இருக்கு. அதுவே அது கேட்கல அப்படின்னா சில பொருள்கள் இருக்கு. அதை விட்டு ஏவல் எச்சினி இந்த மாதிரி பயங்கரமான ரத்த காட்டை இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி யாகங்கள் பண்ணணும், என்ன மாதிரி பலிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பாடம் தான். இதில் எது சைவத்தை சேர சொல்லுங்க. இப்போ ஒரு ரத்த காட்டையை முடிச்சு ஒரு மனிதருக்கு இருக்காரு, நான் சைவ பூஜை தான் பண்ணுவேன்,
சக்கரை பொங்கலை வைப்பேன் அப்படின்னு சொன்னால் அது கேட்குமா? அதுக்கு என்ன ரத்தம் கொடுக்கணும், என்ன பொருள், சில பொருளுகளை நம்ம சொல்ல முடியாது, யூடியூப் சேனலில் சொல்ல முடியாது, நேரில் வரவங்களுக்கு மட்டும் தான் கற்றுக்க முடியும். இப்போ நான் மாந்திரிகத்தில் என் குருநாதனுடைய பல வித்தைகளை சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. வித்தைகள் முழுமையாக எவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னா, மாந்திரிகங்கிறது கடல் மாதிரி. அந்த கடலில் ஒரு கையை தான் முக்கிய எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அந்த கையில் ஒட்டினதான் என்கிட்ட இருக்குது. அதுவே இன்னைக்கு காளியின் பேரால் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாந்திரிகம் வந்து கற்றுக்கிட்டே இருக்கலாம். அதை எப்படி கற்றுக்கணும்னு, என்ன தேவை அதை மட்டும் கற்றுக்கணும். முழுமையாக உட்காந்து லட்சத்தெட்டு உருவ போட்டுக்கிட்டே மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சிம்பிளான விஷயங்களை நான் இப்போ சொன்ன எளிமையான முறைகளை மட்டுமே கற்றுக்கிட்டா போதும். ஒரு மனிதனை காப்பாற்றணும், ஒரு மனிதனை அழிக்கணும். ஒருத்தனுக்கு பணக்காரனாக்கணும், ஒருத்தனை ஏழையாக்கணும். ஒருத்தனை பிரிக்கணும், ஒருத்தனை வசியம் பண்ணணும். ஒருத்தன் நோயை குணப்படுத்தணும், ஒருத்தனை நோயை உருவாக்கணும். அவ்வளோதான். இதுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். வேறு என்ன இருக்குங்கிறது மாந்திரிகத்தை தெரியும். வசியை சார்ந்த ஒரு 100-150 மந்திரங்கள் இருக்குது. நீங்கள் மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஏடில் இருக்குது, புக்கில் இருக்குது, மந்திரம் இருக்குது. அந்த மந்திரங்களை படித்தா போதாது. மந்திரங்கள்லாம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நிறைய பேர் மந்திரங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரியலாகவே மந்திரம் போட்டுக்கிட்டாங்க, நானே பார்த்துருக்கேன். எப்படின்னா அந்த அவங்க முகத்தை காமிக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத வீடியோவே இருக்காது. முகத்தை காமிக்க மாட்டாங்க. நீச்சல் பழகலாம்ங்கிற மாதிரி நம்ம மந்திரத்தை படிச்சுட்டு போய் கிணத்துல இறங்க முடியாது. மந்திரத்தை செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்தா மட்டும்தான் இது வேலையாகும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாட போகையில் தான் நம்மளே மாந்திரிகன்னா என்னென்னு உங்களுக்கு புரிய வைக்கணும். முதல்ல புரிய வைக்கணும். சேரதுக்கு முன்னால் பேசணும். 3 மணி நேரம் என்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் கிளாஸே போகும். மாந்திரிகங்கிறது எல்லாரும் கற்றுக்கலாமான்னா கற்றுக்கலாம். தெரிஞ்சுக்கிடங்கிறத கற்றுக்கல. பொழப்பாக பண்ணுறதுக்கு அது கரெக்டாகும். 4 பேருக்கு நல்லது செய்யலாம் கற்றுக்கலாம். நான் மாந்திரிகத்தை தான் கற்றுக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்மகிட்ட வேலை இல்லை. மாந்திரிகம் சும்மா தெரியணுங்கிறதுக்காண்டி போகிறதா அதை யூடியூப்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நிறைய யூடியூப்பில் போட்டுருக்காங்க. ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணும். அதை செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய செய்முறை விளக்கத்தில் தான் இருக்குது. அப்படின்னா தான் உங்களுடைய அந்த பவர் கரெக்டாக வருதா வரலையா நான் செக் பண்ணணும் இல்லையா? உங்களுக்கு அது உணர வைக்கணும் தான். மாந்திரிகம் கற்றுக்கிட்டேங்கிறதுக்கு இந்த ஒரு கைப்படாமல் ஒரு பொருளை நகட்டுறீங்கன்னா அதை நீங்கள் நகட்டி காமிச்சா தானே அது எனக்கு கரெக்டாக வரும். நான் நகட்டி காமிக்கிறதுலாம் அது ஏற்றுக்கிட முடியாது. நீங்கள் நகட்டி காமிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த மேக்னெட் பவர் வந்திருக்கான்னு தெரியும். அதுதான் நண்பர்கள். அதுக்கு உண்டான பயிற்சிகள் தான் மாந்திரிகம். மாந்திரிகங்கிறது கடல் அளவு. நானும் இன்னை வரைக்கும் அதை தேடிக்கிட்டே இருக்கேன். தேடலில் தான் ஆராய்ச்சி மையமாக தான் அதை கொண்டு வந்துட்டு இருக்கோம். சாமுண்டி மந்திராலயா நண்பர்களே. நன்றி.